அந்த காலம். ஆன்சி அக்கா, ரேடியோல பாட்டை கொஞ்சம் சத்தமா வைங்க. எங்க வீட்டுக்கு கேட்கல. இரண்டாம் வீட்டு ஆன்சி அக்காவிடம் 5ஆம் வீட்டில் வசிக்கும் சிறுவன் பிரபு சொன்னான். முதல் வீட்டுல இருக்க பாப்பா தூங்குதுடா, அதனாலதான் சத்தம் கம்மியா வச்சிருக்கேன் என்று ஆன்சி அக்கா சொல்ல, அக்கா, அந்த பாப்பா முழிச்சிருச்சு. இப்ப அது எங்க வீட்டுல தான் இருக்கு, அதனால சத்தமா வைங்க என்று கத்திக்கொண்டே ஓடிவிட்டான். பாட்டு சத்தமாக கேட்டதும் அந்த காம்பவுண்டில் குடியிருந்த பெண்கள் சுறுசுறுப்பாக மதிய சமையல் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த காம்பவுண்டில் வரிசையாக 5 வீடுகள். ஆன்சியக்கா வீட்டில் மட்டும்தான் ரேடியோ இருந்தது. அதனால் எல்லோருமே அவரை பாட்டை சத்தமாக வைக்க சொல்வார்கள். பாட்டை கேட்டுக்கொண்டே அந்த காம்பவுண்ட் பெண்கள் செய்யும் சமையலின் மனம் எல்லோரையும் வா வா என்று அழைக்கும். செவ்வாய் வெள்ளி எல்லோர் வீட்டிலும் சாம்பார் தான். மற்ற நாட்களில் விதவிதமான குழம்பு செய்து கொண்டிருப்பார்கள். ஆண்கள் அனைவரும் ஆபீஸுக்கு செல்பவர்கள். திரும்புவதற்கு எப்படியும் இரவு 8 மணி ஆகிவிடும். காலையில் அவர்களை ஆபீஸுக்கு அனுப்பிவிட்டு, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு, காலை சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த பின் மதிய வேலையை கவனிப்பார்கள். அந்த நேரத்தில்தான் ரேடியோவில் பாட்டு முழங்கும். மதிய உணவு உண்டதும் எந்த அக்காவும் உறங்க மாட்டார். அந்த 5 வீட்டில் யாராவது ஒருவர் வீட்டில் எல்லோரும் ஒன்றாக கூடி ஏதாவது விளையாடுவார்கள். சில சமயங்களில் தாயம் விளையாடுவார்கள், இல்லையென்றால் பல்லாங்குழி. குரூப் பிரித்து கொண்டு தாயம் விளையாடும்போது அந்த ஏரியாவை களை கட்டிவிடும். அத்தனை உற்சாகமாக சத்தம் போட்டு பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் விளையாடுவார்கள். மாலை சரியாக 4 மணிக்கு பால்காரர் அந்த காம்பவுண்டுக்குள் நுழைவார். உடனே எல்லோரும் கலைந்து சென்று விடுவார்கள். பால் வாங்கிவிட்டு நேராக அவரவர் வீட்டுக்கு சென்று காஃபி போடுவார்கள். எல்லோர் வீட்டிலுமே கருப்பட்டி காஃபி தான். அந்த வாசனை தெருவையே தூக்கிவிடும். உடம்புக்கு மிகவும் நல்லது என்பதால் அதைத்தான் விரும்பி குடிப்பார்கள். மாலையில் ஸ்கூலில் இருந்து வீடு திரும்பும் பிள்ளைகளும் அதையே குடிப்பார்கள். பிறகு சிறுவர்கள் காம்பவுண்டுக்குள்ளேயே அமர்ந்து பம்பரம் விளையாட ஆரம்பித்து விடுவார்கள். சிறுமிகள் 5 கல் விளையாட்டை தான் பெரும்பாலும் விளையாடுவார்கள், அல்லது நொண்டி அடித்து விளையாடுவார்கள். தாவணி போட்ட பெண்கள் ஒரு பக்கம் குரூப்பாக அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள். தங்களுக்குள்ளே ரகசியமாக பேசிக்கொண்டு திடீரென்று சத்தமாக அவர்கள் சிரிப்பது ஒரு இனிய இசை போல இருக்கும். வயசு பசங்க காம்பவுண்டுக்கு வெளியே நின்று கொண்டு இவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். மொத்தத்தில் மாலை அந்த காம்பவுண்ட் ஒரு விளையாட்டு மைதானம் போல ஆகிவிடும். லேசாக இருட்டத் தொடங்கியதும் எல்லோரும் அவரவர் வீட்டில் சிம்னி விளக்கு ஏற்றி வைப்பார்கள். ஆன்சி அக்கா வீட்டிலும் 4வது வீட்டு காந்திமதி அக்கா வீட்டில் மட்டும்தான் கரண்ட் இருக்கும். அவர்கள் வீட்டு வாசலில் போட்டிருக்கும் விளக்கு வெளிச்சத்தில்தான் பள்ளி குழந்தைகள் எல்லோரும் அமர்ந்து படிப்பார்கள். காந்திமதி அக்கா வீட்டு வாசலில் கேர்ள்ஸ் அமர்ந்து படிப்பார்கள். ஆன்சி அக்கா வீட்டு வாசலில் பாய்ஸ் அமர்ந்து படிப்பார்கள். 8 மணிக்கு மேல் வீடு திரும்பும் ஆண்கள் கொஞ்ச நேரம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருந்து விட்டு பின்னர் சாப்பிட்டு படுக்க சென்று விடுவார்கள். பெண்கள் ஒருவரை ஒருவர் அக்கா என்றுதான் அழைப்பார்கள். ஆண்கள் தங்கள் மனைவியை தவிர மற்ற எல்லா பெண்களையும் தாயி தாயி என்றுதான் வாஞ்சையுடன் அழைப்பார்கள். சிறுமியாக இருந்தாலும் தாயிதான், வயசு பெண்ணாக இருந்தாலும் தாயிதான், அம்மாக்களாக இருந்தாலும் தாயிதான். எல்லோருமே அவர்களுக்கு தாயிதான். அவர்கள் தாயி என்று அழைக்கும்போது அத்தனை வாஞ்சையுடன் இருக்கும். அந்த வார்த்தையே ஒரு உறவு பிணைப்பை உருவாக்கிவிடும். வார்த்தைகளாலேயே மனித மனங்களை கட்டி போடும் கலை தெரிந்தவர்களாக இருந்தார்கள் அவர்கள். மணி 9 ஆகிவிட்டால் போதும், எல்லோரும் அவரவர் வேலையை அப்படியே தூக்கி போட்டுவிட்டு ஆன்சி அக்கா வீட்டு வாசலில் கூடி விடுவார்கள். அங்கு வீட்டுக்கு வெளியே ராஜாமணி தாத்தா ஒரு கட்டிலை போட்டு அமர்ந்திருப்பார். அவர் ஆன்சி அக்காவின் மாமனார். எல்லோர் வீட்டிலும் சிம்னி வெளிச்சம் மங்களாக வர ஆன்சி அக்கா வீட்டில் தெரியும் கரண்ட் வெளிச்சத்தில் அனைவரும் தாத்தாவின் காலை சுற்றி அமருவார்கள். காந்திமதி அக்கா வீட்டு வாசலில் விழும் வெளிச்சத்தில் நின்று கொண்டு
வயசு பசங்க கதையை கேட்டு கொண்டிருப்பார்கள். தாத்தா நிறைய கதைகள் சொல்லி இருக்கிறார். தெருவில் நடந்த ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து காந்தி இனிமேல் தான் வாழ்நாள் முழுவதும் பொய் சொல்வதில்லை என்று உறுதி எடுத்ததை அப்படியே உணர்ச்சி பொங்க சொல்லுவார். அதை கேட்கும்போதே எல்லோரது மனதிலும் நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று தோன்றும். அதே போல சிறையில் செக்கிழுத்த வ.உ.சி. பற்றியும் தூக்கு மேடை ஏறிய பகத்சிங்கை பற்றியும் அவர் சொல்லும்போது அந்த இடத்தில் கனத்த அமைதி நிலவும். அரைகுறை வெளிச்சத்தில் கதை கேட்பதென்பது ஒரு அலாதியான இன்பத்தை தரும். இந்த கதை சொல்வது 10 மணி வரை நீடிக்கும். அதற்குள் சில ஆண்டுகள் அம்மா மடியிலேயே படுத்து தூங்கி விடுவார்கள். ஆண்கள் பெரும்பாலும் கதை கேட்க வரமாட்டார்கள். அவர்கள் வீட்டிலேயே இருப்பார்கள். 10 மணிக்கு மேல் தாத்தா கதை சொல்ல மாட்டார். சரி, எல்லாரும் எந்திரிச்சு போங்க, விடிகாலையில் எந்திரிக்கணும் என்று எல்லோரையும் அனுப்பி விடுவார். மறுநாள் இரவு 9 மணி எப்போது வரும் என்ற ஏக்கத்துடனே எல்லோரும் கலைந்து செல்வார்கள். இதுதான் அவர்களது தினசரி வாழ்க்கை. இதில் செவ்வாய் வெள்ளியில் மட்டும் சிறு மாற்றம் உண்டு. செவ்வாய்க்கிழமை எல்லா பெண்களும் அவரவர் வீட்டில் கடுகு டப்பாவில் போட்டு வைத்திருந்த சில்லறை காசுகளை கொண்டு வந்து 3வது வீட்டு மும்தாஜ் அக்காவிடம் கொடுப்பார்கள். அவர் அவற்றை எண்ணி பார்த்து அதற்கேற்றாற் போல உதிரிப்பூ வாங்குவார். பெரும்பாலும் மல்லிகைப்பூ தான் வாங்குவார். பின்னர் அவரே அதை நெருக்கமாக கட்டி மணக்க மணக்க எல்லோருக்கும் கட் பண்ணி கொடுப்பார். அந்த பூக்களை பெண்கள் எல்லோரும் தலையில் வைத்துக்கொண்டு அருகில் இருக்கும் அந்தோனியார் கோவிலுக்கு செல்வார்கள். அதே போல வெள்ளிக்கிழமைகளிலும் பூ வாங்கி பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு செல்வார்கள். அன்று மட்டும் சில சமயங்களில் கதை தொடங்குவது கொஞ்சம் லேட்டாகும். யார் வீட்டுக்காவது விருந்தாளி வந்துவிட்டால் மற்ற அக்காமார்கள் அங்கு போய் கொஞ்ச நேரம் அமர்ந்து அரட்டை அடித்துவிட்டு வருவார்கள். மொத்தத்தில் அந்த காம்பவுண்டில் பல குடும்பங்கள் இல்லை, பல குடும்பங்களும் சேர்ந்து ஒரே குடும்பமாகவே இருந்தது. எந்த பெண்ணுமே கணவன் வீட்டுக்கு வந்ததும் தன்னுடன் பேசவில்லையே என்று வருத்தப்பட்டதில்லை. தான் சொல்வதை கவனிக்க மாட்டேங்கிறான் என்றும் நினைத்ததில்லை. ஆண்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்று அதை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் சொல்வதை கேட்கவும் அவர்களுடன் வெளியே வரவும் பொழுதை போக்கவும் அவர்களுக்கென்று ஒரு வட்டம் இருந்தது. அதனால் பெண்களுக்கு வாழ்க்கை சலிக்கவில்லை. பெண்கள் தங்களுக்கென்று ஒரு வட்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். தன் குடும்பத்தை மட்டுமே நினைத்து வாழ்கின்ற பெண்களுக்கு பெரும்பாலும் மனச்சோர்வுதான் ஏற்படுகிறது. இந்த குடும்பத்திற்காக உழைத்து கடைசியில் என்னத்த கண்டேன் என்ற விரக்தி தான் ஏற்படுகிறது. குடும்ப உறுப்பினர்கள் சரியாக பேசாவிட்டால், வெளியே அழைத்து செல்லாவிட்டால் அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். இதுவே அவர்கள் 4 பேருடன் பழகினால் நன்றாக இருப்பார்கள். அவர்கள் நன்றாக இருந்தால் அவர்கள் குடும்பத்தை அவர்கள் இன்னும் நன்றாக பார்த்து கொள்ள முடியும். இந்த காலத்தில் நல்ல உறவுகள் கிடைப்பது கஷ்டமான விஷயம்தான். ஆனால் முடியாத விஷயம் அல்ல.